வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேயிங் மிஷினோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 தான். ஸோ 350க்கு ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகலையா, எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேக்கிங் பார்த்தா இதில் ஃப்ளிப்கார்ட் டேப்பே காணும். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா வியாக் SF400A அப்படின்னு இருந்தது. ஸோ இவங்களே ஏதோ டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, டேப்பை பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது உள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. உள்ளே ஒன்றும் பில்லு எதுவும் கிடையாது. ஓகே, இந்த டப்பாவுக்கு ஏதாவது சீல் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்கு எதுவும் சீல் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பிராண்ட் நேம் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்குறோம். அந்த பிராண்ட் நேமே காணும். ஸோ இதில் வேறு ஏதோ ஒரு நேம் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணுறது ஒன்று, அவங்க அனுப்புறது ஒன்று, இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு மிஷின் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒரு புக்லெட் கிடையாது, ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே பேப்பரில் வேலையை முடிச்சிட்டாங்க. இதை நம்ம எப்பயும் பார்க்குறதில்ல. ஓகே, டப்பாவை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த வேயிங் மிஷின் எடுப்போம். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதோ பேப்பர் ஒட்டியிருக்காங்க. டப்பாவுக்கு பின்னாடி இங்கே வேறு ஏதோ போட்டிருக்காங்க, டிஜிட்டல் ஸ்கேல். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் பேட்ரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. SF400A மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதில் ஆன் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குது? ஸோ மோடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 2 பேட்டரியை போட்ட உடனே ஆன் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பார்த்தீங்கன்னா கிராமில் காமிக்குது. இது எப்படி ஆஃப் பண்ணுறது? ஸோ அக்யூரஸியாக தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். 24 கிராம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 254 கிராம். ஓகே, கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு பார்ப்போம். கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோம்னா 192 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் டம்பர் கிளாஸ் எடுத்துகிட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கிராம் மேலே கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அக்யூரஸியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாகவே ஃபிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதில் மோட் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது பவர் ஆஃபு, பவர் ஆனு. ஓகே, கிராமில் தான் இருக்குது. ஸோ லைட்டு வேண்டாம்னா லைட் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. லைட்டு வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ போட்டிருக்காங்க, கிராமு. ஸோ மோடு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மோடு இருக்குது. நம்ம கிராம்லேயே வச்சுக்குவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். 9 கிராம் 10 கிராம் காமிக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம் காமிக்குது. ஸோ இது ஏதாவது வெயிட் காமிக்குதான்னு செக் பண்ணிவிடுவோம். எஸ், இதுவும் வந்து 3 கிராம் காமிக்குது. ஸோ
ஸோ இவங்க பேக் பண்ண டப்பா எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அது ஒரு 82 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டப்பா எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். 108 கிராம் காட்டுது. பரவாயில்ல, கொஞ்சம் அக்யூரஸியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ என்ன 1 கிராமில் காட்டுது, ஏதாவது வெயிட் ஏறிடுச்சா? ஓகே, 0 கிராம் காட்டுது. ஸோ இப்போதைக்கு இது மேலே ஏதோ கவர் வேறு போட்டிருக்காங்க. இந்த கவர் பிக்காமலே காட்டுது வெயிட்டு. ஓகே, இப்போதைக்கு அக்யூரஸியாக தான் இருக்குது. ஸோ இது லைஃப் எவ்வளோ நாள் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வேயிங் மிஷின் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூஸர் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம லைட்டு வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், அண்டு பவரையும் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ரி போட்டதை மூடிடலாம். சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 350 ருபீஸ்க்கு இது ஒர்த்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.